السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹா தொழுகை. இந்த லுஹா தொழுகை எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், இந்த லுஹா தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன, இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதனை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபர்லான ஐவேளை தொழுகை இருக்கின்றதே, அந்த ஃபர்லான ஐவேளை தொழுகையை தொழுதுவிட்டு நாம் தொழக்கூடிய மிகவும் சிறந்த தொழுகைகள் இருக்கின்றது. சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. அதே போன்று இன்னும் ஒரு தொழுகை இருக்கின்றது, முக்கியமான ஒரு தொழுகை, அதுதான் லுஹா தொழுகை. இந்த லுஹா தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு ஏராளமான பலன்களை கூறியிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த லுஹா தொழுகையை தொழுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுவது இந்த லுஹாவுடைய தொழுகையின் மூலமாக என்று சஹாபாக்கள் கூறும் அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகப்படுத்துகின்றான். அதே போன்று மன அமைதி கிடைக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகை. இந்த லுஹாவுடைய தொழுகையை எந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து அது ஒரு ஈட்டி அளவு உயர்ந்தது முதல் லுஹருடைய அதான் கூறப்படும் அந்த இடைப்பட்ட நேரம் லுஹாவினுடைய நேரம். இந்த நேரத்தில் தொழலாம். அதில் சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு ஈட்டியின் அளவு உயரும் வரை என்றால் ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் நாம் இந்த லுஹாவினுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். இந்த லுஹாவினுடைய தொழுகையை, அதாவது பிற்பகுதியில் தொழுவது, லுஹருடைய அதான் கூறுவதற்கு ஒரு மணித்தியாலம் அல்லது அரை மணித்தியாலம் இந்த நேரங்களில் தொழுவது மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவினுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக ஏராளமான பலன்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு மூட்டிற்காகவும் ஒரு தர்மம் செய்வது கடமையாகவும், ஒவ்வொரு தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ் ஒரு தர்மம், ஒவ்வொரு தஹ்மீதும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தர்மம். இவற்றுக்கெல்லாம் பதிலாக 2 ரக்காத் லுஹா தொழுவது போதுமானதாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் 720வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய உடம்பிலே மொத்தமாக 360 மூட்டுக்கள் இருக்கின்றது. இந்த 360 மூட்டுக்களுக்கும் நாம் அதாவது தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாம் கூறக்கூடிய அல்ஹம்துலில்லாஹும் தர்மம் தான், சுப்ஹானல்லாஹும் தர்மம் தான். இவ்வாறு நாம் 360 மூட்டுக்களுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் சதகா செய்ய வேண்டும். ஆனால் இந்த லுஹா தொழுகை தொழுவதன் மூலமாக அந்த 360 இதுக்கும் நாம் சதகா செய்த அந்த கூலி இந்த லுஹாவினுடைய தொழுகையில் கிடைக்கின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அன்றைய நாள் முழுவதும் அது போதுமானதாக இருக்கும். யார் லுஹா தொழுகையை ஆரம்பத்தில் தொழுகிறாரோ அவருக்கு அந்த நாள் முழுவதும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அல்லாஹ் கூறுவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆதமின் மகனே, பகலின் ஆரம்பத்தில் எனக்காக 4 ரக்காத்கள் தொழுவதை நீ விட்டுவிடாதே, அந்த நாளின் இறுதி வரை உனக்கு நான் போதுமானவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் ஹதீஸை குதிசியில் கூறுவதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூதாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1289வது ஹதீஸாகவும், திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 475வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த லுஹாவினுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக சுவர்க்கத்தில் ஒரு தங்க மாளிகை கிடைக்கும். எவர் 12 ரக்காத்துக்கள் லுஹா தொழுகின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு தங்க மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்னு மாஜா மற்றும் திருமதி போன்ற நபிமொழி தொகுப்பு நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யார் லுஹா தொழுகையை பேணி தொழுவாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற ஹதீஸ் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 476வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 விடயங்களை நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதில் ஒன்று லுஹாவினுடைய தொழுகையாகும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த லுஹாவினுடைய இந்த தொழுகை இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவினுடைய தொழுகையை நாம் எத்தனை ரக்காத் தொழலாம் என்பதனை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 2 ரக்காத்தும் தொழலாம், 4 ரக்காத்தும் தொழலாம். ஒரு ஹதீஸில், அதாவது நான் மேலே குறிப்பிட்ட அந்த ஹதீஸில் 12 ரக்காத் யார் லுஹா தொழுகிறாரோ சுவர்க்கத்தில் அவருக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான் என்று அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக்கி கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை வலிமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நான் அங்கே சில சிறப்புகளை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவினுடைய தொழுகைக்காக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் கேட்கக்கூடியது, இந்த லுஹாவினுடைய தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழுவது? சூரியன் உதயமானதிலிருந்து அது ஒரு ஈட்டி உயரும் அளவுக்கு அது உயர்ந்த பிறகு, ஒரு ஈட்டியின் அளவுக்கு உயர்ந்த பிறகு என்றால் ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து நுகருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம், உதாரணமாக ஒரு 7 மணியிலிருந்து நுகருடைய அதான் கூறுவதற்கு அந்த 12 மணி, அந்த நேரத்துக்கு இடைப்பட்ட இந்த நேரத்தில் நாம் இந்த லுஹாவினுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். யார் லுஹாவினுடைய தொழுகையை தொழுகிறாரோ அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் அவரை பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று அல்லாஹ் ஹதீஸே குதுஸில் கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த லுஹாவினுடைய தொழுகையை நாம் வலிமையாக்கி கொள்வோம்.